Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard English subject la annual examination April 2026 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் 1, ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? இந்த ப்ரோஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 77 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா புட் எ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் இன்டு ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 79 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why did the farmer have to travel far? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், what sight made the farmer thankful? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், when did the richest farmer get upset? why? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 80 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, டிக் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி, ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த ஹோல் இன் த கிரவுண்ட் ஆஃப்டர் த ரெயின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 81 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டி, fill in the blanks with the words given in the box to make compound words கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூசிங் தேர் குரூப் நேம்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராமர் கொடுத்துருக்காங்க. இதில் செக்ஷன் ஹெச், fill in the blanks with suitable linking words or conjunctions கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஐ, ஜாயின் த சென்டென்ஸ் ஆஃப் காலம் ஏ வித் பி யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் இந்தியன் சீசன்ஸ். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 86 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி, ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எஃப், ஒர்க் இன் பேர்ஸ், ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஷேர் இன் த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த சம்மர் பிரிங்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின்? ஃபோர்த் கொஸ்டின், why does the poet say the spring is pretty? நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஜி, how does the poet describe the Indian seasons? write in your own words in about 50 words. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்குறாங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி, எ சைல்டுஹுட் இன் மலபார், எ மெமோர். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 90 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டி, ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள் சென்டென்சஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். இந்த 5மே நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 91 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ, ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ, ஐடென்டிஃபை த பர்சன் அண்ட் ரைட் எ கேரக்டர் ஸ்கெட்ச் அபவுட் ஹர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who was the important person in the Ambassador family? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ப்ரோஸ் 2, தட் சண்டே மார்னிங். இந்த ப்ரோஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why did the family move to Patna? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்,
ஹூ வாஸ் சேலஞ்ச் ஃபார் ஏ ரேஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 99 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி, தி ஆர் இன் த ராங் ஆர்டர், புட் தம் இன் த கரெக்ட் ஆர்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்களை கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் புட் ஏ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் இன்டு ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 101 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் பாட்னா டிஃபர் ஃப்ரம் டெல்லி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த கேர்ள் டிட்டர்மென்ட் டு டூ ஒய், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வேர் த கேர்ள் அண்ட் ஹர் பிரதர் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி மேட்ச் த ஃப்ரேசஸ் வித் தேர் மீனிங்ஸ், நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 102 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஜி மேட்ச் ஈச் வேர்ட் வித் இட்ஸ் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 105 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எல் புட் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த 5 சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 106 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எம் பிக் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் புட் தம் இன் த அப்ராப்ரியேட் காலம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் ஏ ட்ராஜிக் ஸ்டோரி, இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 110 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் மேட் த சேஜ் அப்செட், செகண்ட் கொஸ்டின் why did the sage spin all day, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what solution did he arrive at for the mystery that he found, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி ரீட் த போயம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி brought to புக், இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 116 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was மகேஷ் brought to court, தேர்ட் கொஸ்டின் why did the fellow brothers of Mr. Geography laugh at him, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் what made justice mathematics turn red with anger, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பிளே 3 த ஜங்கிள் புக், இந்த பிளேல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 127 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் whom does மதர் உல்ஃப் டாக் அபவுட், how does she describe him, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காமன் பேராகிராஃப் படிச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேலேருந்து ஒரு பேராகிராஃப் நம்மளுடைய 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இந்த பிளேயில் நீங்கள் ஒரு காமன் பேராகிராஃபை படித்து வச்சுங்க. பேஜ் நம்பர் 130 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 ரீட் த சென்டென்சஸ் இன்சர்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் சர்க்கிள் த நவுன் ஃப்ரேசஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 6 சென்டென்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.